ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐவி கிரவுண்ட், அதாவது கோவக்காய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான விட்டமின்ஸ் அண்ட் கனிம சத்துக்கள் அதிகமாக கொண்டிருக்கு. மேலும் இதில் ஃபேட் அண்ட் கலோரி கண்டென்ட் கிடையாது. இதில் உள்ள நியூட்ரியன்ஸ் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டயபெட்டிஸ். கோவக்காயில் மட்டுமின்றி அதன் தண்டுகளும் இலைகளும் போன்றவற்றையும் சமைத்தோ சூப்பில் சேர்த்தோ சாப்பிடலாம். அதுவும் கோவக்காய் மற்றும் அதன் இலைகளை பச்சையாக தொடர்ந்து சில வாரங்கள் உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும். செகண்ட் ஒன் வந்து வெயிட் லாஸ். கோவக்காயில் உள்ள நியூட்ரியன்ஸ் அடிஃபோடைடுகளை கொழுப்பு செல்களாக மாற்றுவதை தடுக்கிறது. மேலும் இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து பாடி டயர்னஸ். கோவக்காயில் அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. எனவே அயன் டெஃபிஷியன்சி அண்ட் அனிமியா பேஷண்ட் தங்கள் உணவில் கோவக்காயை அடிக்கடி சேர்த்து கொண்டால் உடல் சோர்வை தவிர்க்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து நியூரோ ப்ராப்ளம். தர்பூசணியை போன்று கோவக்காயிலும் வாட்டர் soluble விட்டமின்ஸ் B2 உள்ளது. மேலும் இதில் உள்ள விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நரம்பு மண்டலத்தை வலுவாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன் வந்து டைஜஷன். கோவக்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதில் உள்ள ஃபைபர் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மென்மையாக வைத்துக்கொள்ள ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், வாய்வு தொல்லை போன்ற பிரச்சனைக்கு நல்ல தீர்வாகவும் இருக்குது. சிக்ஸ்த் ஒன் வந்து கிட்னி ஸ்டோன். சிறுநீரக கல் என்பது வந்து கால்சியம் மற்றும் பிற கனிம சத்துக்கள் சிறுநீர் பாதையில் படிவதால் ஏற்படுகிறது. மேலும் உப்பு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் கிட்னி ஸ்டோன் ஏற்படும். கோவக்காயில் உள்ள கால்சியம் ஆரோக்கியமானது மற்றும் பிற காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது சிறுநீரக கல்லை வெளியேற்றுகிறது. செவன்த் ஒன் வந்து அலர்ஜி. கோவக்காயில் சாஃபோனின், ஆல்கலாய்டு, ஸ்டீராய்டு, ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் கிளைகோசைடுகள் போன்றவை அதிகமாக உள்ளது. இதன் நியூட்ரியன்ஸ் பிற அலர்ஜிகளிலிருந்து உடலை பாதுகாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எய்த் ஒன் வந்து கேன்சர். கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அதிகப்படியான பீட்டா கரோட்டின் கேன்சர் வருவதை தடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதன் நியூட்ரியன்ஸ் அனைத்துமே புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. நைன்த் ஒன் வந்து ஹார்ட் ஹெல்த். கோவக்காயில் பொட்டாசியம் நிறைய உள்ளது மற்றும் இதில் உள்ள கனிம சத்துக்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் இது பிளட் சர்க்குலேஷனை சீராக்கி ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறது. டென்த் ஒன் வந்து பிளட் கிளாட்டிங். உணவின் மூலம் பெறப்படும் குளுக்கோஸ் அதிகமாகும் போதும் சுமால் இண்டஸ்ட்ரின் குளுக்கோஸ் உறிஞ்சுவதில் குறைபாடு உண்டாக்கும் போதும் கணையத்திலிருந்து பீட்டா செல்கள் இன்சுலின் குளுக்கோஸை தூண்டப்படுவது என குளுக்கோஸ் அதிகரிக்கும் போது பாடியில் ஆன்டி ஹைப்பர் கிளைசிமிக் செயல்பாடு அதிகமாகும். இது இரத்த நாளங்களின் இரத்த உறைவை உண்டாக்கி இதயம் வரை பாதிப்பை உண்டாக்கும். கோவக்காய் இரத்தத்தின் கெட்ட கொழுப்பை குறைத்து பிளட் கிளாட்டிங்கை தடுக்கிறது. இவ்வளவு பயன் தரக்கூடிய கோவக்காயை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.